ஹாயா, இன்னைக்கு நம்ம வீட்டில் ட்ரெடிஷ்னலான பருப்பு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு சிம்பிளான ஒரு ஈஸியான குயிக் வே எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பருப்பு எடுத்திருக்கேன். அது 1.5 ஆளாக்கு. அப்புறம் ஒரு அரை ஆளாக்கு உளுத்தம்பருப்பு, அரை கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த சைடு நம்மளுக்கு காரத்துக்காக காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு புளி, ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து அரைக்கிறது. துவையல்னால் தேங்காய் இல்லாமல் இருக்குமா, அதனால் தேங்காவும் சேர்த்துக்கிறோம். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியண்ட். இப்போ ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு கொஞ்சமாக விட்டால் போதும். அதை எல்லாத்தையும் வறுக்கிறதுக்காக எண்ணெய் விட்டு லைட்டாக சூடாகட்டும். சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதெல்லாம் கொட்டி பொன்னிறமாக வறுக்க போகிறோம். சரிங்களா? சீரகத்தோடு வறுக்க போகிறோம். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த பருப்பெல்லாம் கொட்டு போகிறேன். ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு ஆயில். ரொம்ப ஹீட்டானால் அப்புறம் கருகிற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் போட ஆரம்பிச்சிருங்க. குட்டி வானொலி தான் வச்சுருக்கேன் நான், ஏன்னா 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். நீங்கள் நல்லா ஒரு பெரிய வானொலி வச்சு வறுத்துக்கோங்க, உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும். இந்த அளவுக்கு இதெல்லாம் வறுத்து விடுங்க. என்னடா மட்டும் அம்மா துவையல் அரைக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. அது பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு மிளகாவையும் புளியையும் வறுத்துக்கலாம். இப்போ அதே வானொலியில் அடுத்த கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து அதோடைய நான் காஞ்ச மிளகாவையும் கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன். புளி ப்ளஸ் கருவேப்பிலை, இது 3 போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா வறுத்ததை எடுத்து நம்ம பருப்பு இதெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு நம்ம ஜாரில் போட்டு அரைக்கணும். கல்லுப்பு சேர்த்து அரைக்கணும். கொஞ்சோண்டு சீரகம் ஆல்ரெடி சேர்த்துனால ஜீரகத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது வேணும்னா கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுத்து. நம்ம இப்போ ஒரு ஜாரை வச்சு அதில் நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். சூடு நல்லா ஆறிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கோம். மேலே அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கருவிடாமல் சாப்பிட்டுக்கணும். நம்ம பருப்பு போட்டுட்டு அதோட தேங்காய், நல்ல தேங்காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து அரைச்சிட வேண்டியது. நம்மளோட பருப்பு துவையல் ரெடியாக போகுது. சில பேருக்கு துவையல் பார்த்தீங்கன்னா அரைக்கிறச்சு தண்ணியாக மாறிடும். இதுதான் அதோட பதம். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு 3-4 சுற்று கொரன்னு அரைச்சிட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு அடுத்த பல்ஸ் விட்டுக்கலாம். இப்போது சுவையான பருப்பு துவையல், ட்ரெடிஷன்ஸ் பேஸ்ட் பருப்பு துவையல் ஃபைனலாக நம்மளோட பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தா சூடு கஞ்சி. அந்த கஞ்சி வச்சு இந்த துவையல் தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இதில் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கலை. ஸோ இட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி ஆஸ் அ பருப்பு